நாய் இது கொண்டு மெக்கானிக் ஷாப்பில் போட்டான் நேற்று வண்டியா? அந்த வண்டி என்ன அடிக்கடி வேலை வைக்குது? அவ்வளோதான் அவனு கண்டான். ஆள் முடிச்சிடாப்லையா? வண்டி ஜீஸ் ஆயிடுச்சு. அத்தனை பேர் 10 பேர்த்த வச்சுட்டு வருன்னு ஒன்றா அது நாசமாக போகாமல் என்ன ஒன்று. இப்போ நீங்கள் என்ன ஒரு ஆள் 2 பேர் அப்படி அழகாக ஏற்றணும். வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. மெயின்டைன் பண்ணணும். சும்மா கிடைக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுனோம்னா அவனுக்குலாம் வச்சா சமைக்கிற போட்டால் திங்கிறங்கிற கணக்கு இருக்குது. மீடியம் இருக்குது. இதெல்லாம் 3 பேர் மீடியமு. மீடியம்னா ஒரு 5 பேர் 6 பேர், ஏதாவது ஒரு நாளைக்கு 10 பேர் முடியல. டெய்லியும் 10 பேர்த்த போட்டு அடித்தா அது தாங்குமா? கால் சொறியறீங்க, ஏதாச்சும் கஷ்டம் வந்துருச்சா? ஆகா, என்னங்க அரிப்பாட்டக்குது? என்ன பிடிச்சிக்குது. அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்கய்யா, எல்லா பக்கம் போகாதீங்க. ஆனால் அது இந்த செருப்போட போயிட்டு தாங்கலை. அப்படியா? செருப்பு வாங்கி போட்டன்னைக்கே அந்த ஏதோ கண்ட செருப்பு போட்டு வேவிச்சு. இல்லை, எனக்கு என்னென்னா பாலண்ணா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. ஆமாம், வெளியில் அப்படி தான் பேசிக்கிறாங்க. அதனால ஏதாச்சும் அதனால ரொம்ப சுதானமாக இருக்கணும், உடம்பு பார்க்கணுங்கய்யா. ஆமாம் போய்கிட்டே இருக்கிறவங்களாம் வர மாட்டேங்குது. உனக்கு போகாத எனக்கு வருமா? இல்லை வந்து தவிர இந்த செருப்போட அலர்ஜி. அப்படியா? இல்லை, என்கிட்ட வேறு மாதிரி சொன்னாங்க, அதுதான் பார்த்தேன். அதெல்லாம் போட்டு ஆயில்மெண்ட் போட்டு எல்லாம் ஆறிடுச்சு. ஆறுறதுக்கு மாதிரி அப்படி அரிக்குது. அப்போ அரிக்குது. சூரிக்கு நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. சரி, கருவாடு கத்திரிக்காய் போட்டு கருவாடு கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது. கரப்பேன் அடித்து சாப்பிடுச்சு. சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், எங்களையும் சொல்லியிருக்காங்க. அதாவது முள்ளால் எடுக்கணும், வெஸ்தால் முறிக்கணும். அது மாதிரி இதை வந்து கரப்பானால் முறிக்கணும். வைரத்தால் தான் இருக்கும். ஓகே.